ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3ல் 3rd லெசன் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? விலங்குகள் ஊஞ்சலாட விரும்பின யானை ஊஞ்சலை ஆட்டுகிறது. காட்டில் பார்த்திங்கன்னா விலங்குகள்லாம் இருக்குது. என்னென்ன விலங்குகள் இருக்குது? யானை, குதிரை, கழுதை, சிங்கம், புலி, குரங்கு எல்லா விலங்குகளும் காட்டில் இருக்குது. விலங்குகள்லாம் என்ன பண்ணுது? ஊஞ்சல் ஆட ரொம்ப ஆசைப்படுது. உடனே யானை தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஊஞ்சலை ஆட்டி விடுது. ஃபஸ்ட்டு குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது. செகண்ட் ஒன்று கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது. யார் ஊஞ்சல் ஆட்டுறது? யானை தான் எல்லாரையும் ஊஞ்சல் ஆட்டுது. சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது. சிறுத்தை அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆடுது. ஃபோர்த் ஒன்று ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆமையும் ஊஞ்சல் ஆடுது. யார் ஆட்டுறாங்க ஊஞ்சலை? யானை. நெக்ஸ்ட் ஒன்று பூனைக்கு அடிபட்டுள்ளது, எப்படி ஊஞ்சல் ஆடும்? பூனைக்கு அடிபட்டிருக்கு. பூனை எப்படி ஊஞ்சல் ஆடும்? உடனே எல்லா விலங்குகளும் யோசிக்கிறாங்க, ஐயோ பூனைக்கு அடிபட்டிருக்கு, அது எப்படி ஊஞ்சல் ஆடும் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு என்ன பண்ணுது? குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. குரங்கு ஹெல்ப் பண்ணுது பூனைக்கு. மேலேருந்து தூக்கி பூனையை ஊஞ்சல் ஆட்டுது. சரிங்களா? ஒரு அடர்த்தியான காட்டில் எல்லா விலங்குகளும் இருக்குது. எல்லா விலங்குகளும் ஊஞ்சல் ஆட ஆசைப்படுது. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது? யானை தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் பூனை மட்டும்தான் ஊஞ்சல் ஆட முடியல, ஏன்னா அதுக்கு அடிபட்டிருக்கு. பூனைக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? குரங்கு. பயிற்சி பார்க்கலாமா? பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இங்கே 2 கொடுத்துருக்காங்க. வடை, கூடை, நத்தை, ஆந்தை, ஆமை, எருமை. கீரை, குதிரை, இலை, மலை, ஔவை, கற்றாழை, வாழை, யானை, பானை.